பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 49 முதல் 51 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இனி வருகின்றதான இந்த அதிகாரங்களிலே கர்த்தருடைய தாசனை குறித்த பல தீர்க்க தரிசனங்கள் அடங்கியுள்ளதை நாம் காண முடியும். கர்த்தருடைய தாசன் என்று வரும்பொழுதெல்லாம் அது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சொல்லுகிறது. அவருடைய ஊழியம், அவர் நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு பரிகாரத்தை தேடினது, எல்லா தேசத்துக்கும் ரட்சிப்பை அருளினது, இஸ்ரவேலுக்கு மீட்பையும் தெய்வ பயமற்றவர்களுக்கு தண்டனையும் கொண்டு வருவதை குறித்தும் இங்கு இந்த அதிகாரங்கள் வெளிப்படுத்துகிறது. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்திற்கு ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தரினை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் எடுக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அங்கே எப்படி அவர் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிறார் என்பதை இங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி சொல்லுகிறார். தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். அவர் வார்த்தையானவர். வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நம்மோடு வாசம் பண்ண வந்தார். அந்த வார்த்தையை தரத்தான் அவர் நமக்கு வந்தார். நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார், ரட்சிப்பை உண்டு பண்ண வந்தார். கதபசாமியை உண்டாவதாக. எனவேதான் எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டு செவி கொடுக்கும்போது தான் நமக்கு ரட்சிப்பு வரும். ஆண்டுக்கு செவி கொடுக்கும்போது தான் நமக்கு மீட்பு வரும். கதபசாமியை உண்டாவதாக. ஆண்டவர் அழைக்கிற ஒரு சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தோணியிலே மூடி வைத்தார். இது சமயம் உண்டாவதாக. ஆமா, ஆண்டவரைய தேவன் இங்கே எப்படி கிறிஸ்துவை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கணும். நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். சமயமே உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராவதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் ஆண்டவர் அங்கு அழைத்து சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆனாலும் உலகம் முடிவு பரிந்தும் ரட்சிப்பாக இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்கு ஒளியாக ஆண்டவராய் கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். சமயமே உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து அங்கே ஆண்டவர் சொல்கிறதான காரியங்கள், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் முன் மதில்கள் எப்பொழுதும் என் கண் முன்பதாக இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவன், ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறார். ஒவ்வொருவருக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், ஒவ்வொருவருக்காக மீட்பை சம்பாதித்தார். சமயமே உண்டாவதாக. ஆம்,
அந்த மீட்பை ஒவ்வொருக்கும் தரும்படியாக இங்கே தீர்க்கதரிசியானவர் கிறிஸ்துவன் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. மிகுந்த உபத்திரவத்தை அடைந்து நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்ததான் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட சமயம் உண்டாவதாக. தொடர்ந்து 22 முதல் 26 வரைக்கும், இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன், அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். 50ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலின் பாவமும் தாசனுடைய கீழ்ப்படிதலையும் குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதோட சமயமே உண்டாவதாக. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடையும், இந்த மாதிரி பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கு என் உண்மையில் நீரை மறைக்கவில்லை. சிலுவையில் போருக்கு முன்பதாக பட்ட அவமானங்கள் பாடுகள் ஆகியவளை இங்கே 51ஆம் அதிகாரத்திலே சீயோனுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு என்பதை தேவனையும் அவருடைய நீதியை பின்பற்றிட உண்மையுள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தார், ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஜனங்கள் வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. வானம் பூமி ஒளிந்து போனாலும் நித்திய ராஜ்யம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. எனவே தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே மகிமையான ஆசீர்வாதம் நடப்புவாராக. ஆமேன், ஆமேன்.